whoever moves is gay. யார் இருந்த ஐஷோ ஸ்பீடு ஒரு ரூமுக்குள்ள கேமிங் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருந்த ஒருத்தரால எப்படி இவ்வளவு பெரிய க்ரௌட புல் பண்ண முடிஞ்சது? ஐஷோ ஸ்பீடோட அப்பா அம்மா வந்து சின்ன வயசுலயே டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஐஷோ ஸ்பீட் அவங்க அம்மா கிட்ட தான் வளர்றான். அவன் சின்ன வயசா இருக்கிறப்ப அவனுக்கு பிடிச்ச கேம்ஸ் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்றான். ஐஷோ ஸ்பீட் இருக்கிற ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜே வந்து அவனோட எக்ஸ்பிரஷன் அண்ட் ரியாக்ஷன் அது எல்லாமே கட் பண்ணி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், டிக்டாக், ட்விட்டர்ன்ட்டு எல்லா பிளாட்ஃபார்ம்லயுமே வைரல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது ஒரு மீன் கண்டென்ட்டா மாற ஆரம்பிச்சது, ஒரு மீன் டெம்ப்ளேட்டா மாற ஆரம்பிச்சது. யூடியூப்ல அவனுக்கு பிடிச்ச கேம் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கப்ப ஒரு பர்டிகுலர் சப்ஸ்கிரைபர் சூப்பர் சாட்ல ஒரு $1.5 டொனேட் பண்ணி உனக்கு பிடிச்ச ஃபுட்பால் டீம் எது அப்படின்னு சொல்லிட்டு ஐஷோ ஸ்பீட கொஸ்டினா கேட்டிருப்பாரு. அதுக்கு ஐஷோ ஸ்பீடு கிறிஸ்டியானோ ரொனால்டோ சூவி அப்படின்ட்டு இருப்பான். கண்டத்துக்கு மேல இந்த ஃபுட்பால் மேல அவனோட ஃபுல் ஃபோக்கஸும் வருது. ரொனால்டோ மேல அவனுக்கு கிரேஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. அண்ட் ஃபைனலி ரொனால்டோவை மீட் பண்றான். என்னதான் கேமிங்கை வந்து அவன் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணாலும் புதுசா ஒரு விஷயத்த ஐஷோ ஸ்பீட் தான் ஃபர்ஸ்ட் கிராக் பண்ணான் அப்படின்ட்டு சொல்லலாம். அது பேர் தான் IRL, இன் ரியல் லைஃப் லைவ் ஸ்ட்ரீம். லைக் எங்க போறான் எங்க வரான் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே லைவ் ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சான். அண்ட் ஒரு வேர்ல்டு டூர் எடுத்து ஆல்மோஸ்ட் 18 to 19 கண்ட்ரீஸை ஒரு 30 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணா. இப்படி இருக்கிறப்பதான் ஐஷோ ஸ்பீடுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோயிங்கே வந்திருந்தது. ரீசெண்டா வந்து ஒரு வீடியோல வந்து அதை ஷேர் பண்ணிருப்பான். The things are going to harder but don't leave it அப்படின்னு இருப்பாரு. நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னாலும் அது கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். பட் அதை நீங்க யாரும் விட்டுறாதீங்க, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க அப்படிங்கிறது கூட சொல்லியிருப்பாரு. ஸோ நீங்க ஐஷோ ஸ்பீடை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல பண்ணுங்க. தேங்க்யூ.